எம்டி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தின் திரை விமர்சனம். வைபவ், அதுல்யா ரவி, மணிகண்ட ராஜேஷ், ஜான் விஜய், சாம்ஸ் மற்றும் சூர்யா கணபதி ஆகியோர் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். விக்ரம் ராஜேஸ்வர், அருண் கேசவ் ஆகியோர் திரைக்கதை அமைத்திருக்கிறார்கள். சண்டை காட்சி அமைத்திருப்பவர் டான் பிசோ. விக்ரம் கே ராஜேஸ்வர் இந்த படத்தை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். படத்தினுடைய கதை என்னென்னா, சோம்பேறி வைபவ், அவருக்கு லட்சமாக சம்பாதிக்கணும் ஒரு ஆசை, பேங்கை கொள்ளையடிக்கணும்னு போகிறாங்க. இது ஒரு கதைன்னு எடுத்தது எனக்கு கஷ்டமாக இருக்குங்க. எப்படி இந்த கதையை டைரக்டர் சொல்லி இந்த தயாரிப்பாளர் ஓகே பண்ணாருன்னு தெரியல. சிரிப்புன்னு சொன்னால் சில இடங்கள் சிரிப்பாக இருக்குது, ஆனால் சிரிப்பாக சிரிக்கிற மாதிரி இருந்துன்னா எப்படி? கதையில் எதையும் சொல்ல வரல. எல்லாருமே ஒரு செயற்கைத்தனம் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரியே நடிக்கிறார்கள். இதில் கொஞ்ச நேரம் காமெடி பண்ணுறவர் ரெடின் கிங்ஸ்லி, அப்புறம் மொட்டராயந்திரன் வழக்கமாக பின்பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அதேமாதிரி அனுபவோட அண்ணனும் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு ட்ராமாவோட மோசமாக இருக்குது. ஸ்டேஜில் சில ஊருக்காரங்க சேர்ந்து நண்பர்களாக நடிப்பாங்க. இதை விட நல்லாயிருக்கும் அந்த தெருக்கூத்து நாடகங்கள்லாம். அதை விட மோசமாக இருக்குது சென்னை சிட்டி கேங்ஸ்டர். என்ன காரணத்துக்காக இந்த தலைப்பை வச்சாங்கன்னு தெரியலைங்க சாமிகளா. கேங்ஸ்டராக இது காமெடிங்கிற பேரில் நம்மளை வதச்சிருக்காங்க, செதைச்சிருக்காங்க. தயவு செஞ்சு தெரிஞ்சோ தெரியாமலோ சென்னை சிட்டி கேங்ஸ்டர் அப்படின்னு படத்தின் தலைப்பு நல்லா இருக்குன்னு போனீங்கன்னு வச்சுங்க, பிரித்து மேய்ஞ்சிருவாங்க. தலையை பிச்சுக்கிட்டு தான் நீங்கள் வெளியே வரணும். எதுக்கு இப்படி படம் எடுத்தாங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. மொக்கையோ மொக்கை, சேம மொக்கை. சென்னை சிட்டி கேங்ஸ்டர். பைல்வான் பார்வையில் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்துக்கு 100க்கு 15 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.